இன்னைக்கு பதிவுல ஸ்ரீருத்ரம் பத்தியும் அதை படிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸ்ரீருத்ரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். ருத்ரா அப்படின்னா துன்பத்தை நீக்குபவர் அப்படின்னும் பிரச்சனைகளை அதோட வேரிலிருந்து போக்குபவர் அப்படின்னும் பொருள். ஸ்ரீருத்ரம் யஜூர் வேதத்தோட மிகச்சிறந்த பகுதியா இருக்கு. துன்பங்களை எல்லாம் போக்குற நம்ம சிவபெருமான நூத்துக்கணக்கான பெயர்களால போற்றி பாடுற சக்தி வாய்ந்த மந்திர தொகுப்பு தான் இந்த ஸ்ரீருத்ரம். இப்படி பல வடிவங்கள்ல அவரை போற்றுறதுனால சதருத்ரியம் அப்படின்னும் ருத்ரோபநிடதம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த ஸ்ரீருத்ரம் சமஸ்கிருத மொழியில சிவபெருமானை போற்றி அவரோட அருளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட மிக சக்தி வாய்ந்த மந்திர ஜபம். ஸ்ரீருத்ரத்தை வேதங்களின் விலைமதிப்பற்ற நகை அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமகம் சமகம் அப்படின்னு 2 வகையான பிரிவு இருக்கு. நமகம் அப்படின்னா சிவனை போற்றுறது. மந்திரத்தை முடிக்கும் போது நமக அப்படின்னு முடிப்போம்ல, சிவாய நமக, ருத்ராய நமக, காலாய நமக, இப்படி நமக நமகன்னு முடியும்ல, அதைத்தான் நமகம் அப்படின்னும், சமகம் அப்படிங்கிறது எனக்கு இது கிடைக்கட்டும் அப்படின்னு அவர்கிட்ட வரங்களை வேண்டதுதான் சமகம். இந்த மந்திரத்தை முடிக்கும் போது சமே சமே அப்படின்னு முடிப்பாங்க. இப்படி ருத்ரம் நமகம் சமகம் அப்படின்னு 2 வகை பிரிவா இருக்கு. இந்த ருத்ரத்தோட முதல் அணுவாகம் அப்படின்னா பிரிவு. முதல் பிரிவுல சிவபெருமானோட ஆணைய மீறி நடந்தவர்கள்ட்ட கோபம் கொண்டவராகிய அவரு கோபம் தணிஞ்சு அருள் புரிந்து எங்களுக்கு காட்சி தரணும் அப்படின்னு வேண்டி துதிக்கப்படுது. ஸ்ரீ ருத்ரத்தோட 2வது பிரிவுல அவரோட தோற்ற பொழிவை போற்றி வணங்கப்படுது. 3, 4, 5, 6, 7, 8, 9வது பிரிவுகள்ல எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கும் இறைவனை கண்ணுக்கு புலப்படாம அந்தராமியா இருக்கிற அவரோட தன்மையையும் போற்றி வணங்குற மாதிரி இருக்கு. 10வது பிரிவுல காட்சி தந்தருள்ள ஈசன் கிட்ட எங்களை துன்புறுத்தாம எங்களோட விருப்பங்களை எல்லாம் சொல்லி வணங்குற மாதிரி இருக்கு 10வது பிரிவு. 11வது பிரிவுல சிவகணங்களுக்கு வணக்கம் சொல்லப்படுது. இந்த ருத்ரத்துல சிவபெருமானோட கோபம், அவரோட வில், அன்பு, அவர் படைச்ச எல்லாத்தையும் நம்ம சாஷ்டாங்கமா வணங்குறோம். இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த வேத மந்திரமான ஸ்ரீ ருத்ரத்தை சொல்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். இத சொல்றதுனால நம்ம பாவங்கள் நீங்குது. இது பாவங்களுக்கு ஒரு பிராயச்சித்தமா இருக்கு. சிவனோட அருளை முழுமையா நமக்கு பெற்றுத்தர அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இது. அது மட்டும் இல்லாம அவரோட ஒரு நெருங்கிய தொடர்பையும் ஏற்படுத்துது. ஆன்மாவை தூய்மைப்படுத்தி மனசை ஒருமுகப்படுத்துது. மன குழப்பத்தை எல்லாம் நீக்கி தெளிவான சிந்தனையை கொடுக்குது. சிவபெருமானோட பூரணமான பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றவும் இதை படிக்கலாம். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சமஸ்கிருதத்துல படிக்க முடியாதவங்க இதை தமிழ்லையும் படிக்கலாம். பொருள் புரியாம படிக்கிறத விட பொருள் புரிஞ்சு அதை உணர்ந்து படிக்கும்போது அதுக்கு இன்னும் பலன் அதிகம். இப்படி ஆன்மீக வளர்ச்சிக்கும் நம்மளோட எல்லா விருப்பங்களும் நிறைவேற்ற இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லி சிவபெருமானோட கருணையை நம்ம எல்லாரும் பெறணும். ஓம் நம சிவாய.